ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைரார்க்கியல் கிளஸ்டரிங்கில் டிவிசிபிள் மெத்தட். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அக்ளோமெரேட்டிவ் மெத்தட் வந்து நம்ம வந்து பார்த்தாச்சு லாஸ்ட் கிளாஸில். இப்போ டிவிசிபிள் மெத்தட்னா என்னென்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். டிவிசிபிள் ஹைரார்க்கியல் அப்ரோச் வந்து பார்த்திங்கன்னா காமனாக இட் இஸ் ஏ டாப் டவுன் அப்ரோச் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்வோம். இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் கிளஸ்டர்லேருந்து பிரேக் அப் இன்ட்டு ஸ்மாலர் கிளஸ்டர்ஸு. ஸ்டார்ட் பண்ணது எப்படி இருக்கும்னா ஃபஸ்ட்டு சிங்கிள் கிளஸ்டர், முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு கிளஸ்டராக இருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளஸ்டராக இருந்து அண்ட் தென் இது வந்து டிவைட் ஆகி போகும், டிஃப்ரெண்ட் கிளஸ்டரில் டிவைட் ஆகி போகும். அதான் இது வந்து பார்த்திங்கன்னா டிவிசிபிள் மெத்தட் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்வோம். கிளஸ்டர்ஸ் ஆர் சக்ஸஸ்ஃபுல்லி டிவைடட் அன்டில் ஆல் அப்சர்வேஷன் ஆர் தர் ஓன் கிளஸ்டர்ஸ். இந்த கிளஸ்டர்ஸ் வந்து நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டிவைட் பண்ண முடியும். இப்போ குரூப் ஆவரேஜ் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம்னா டேக் ஆல் த பேர்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சிமிலாரிட்டிஸ் அண்ட் கால்குலேட் த ஆவரேஜ் ஆஃப் த சிமிலாரிட்டிஸ். இப்போ குரூப் ஆவரேஜ் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம்னா டேக் ஆல் த பேர்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ், எல்லா பாயிண்ட்ஸுமே எடுத்துக்கணும். அதில் சிமிலாரிட்டிஸ் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் தனியாக எடுத்து அதோட ஆவரேஜை கால்குலேட் பண்ணுறது தான் என்ன சொல்லுவாங்கன்னா குரூப் ஆவரேஜ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிளோட வந்து பார்க்கலாம். சேம் எக்ஸாம்பிள் லாஸ்ட் கிளாஸில் அக்ளோமெரேட்டிவ்க்கு என்ன எக்ஸாம்பிள் எடுத்தனோ அதே எக்ஸாம்பிள் தான் நம்ம இதுக்கும் எடுத்திருக்கோம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா யூக்ளியன் டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். இது ஒரே ஒரு சிங்கிள் இருக்கு இல்லையா. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் அதே வேல்யூ, இந்த பக்கம் வேல்யூ அதே வேல்யூ போட்டுக்கிறோம். தட் மீன்ஸ் இந்த இடத்துல 5, 10, 12, 3, 8, அதே மாதிரி 5, 10, 12, 3, 8. இப்போ 5 - 5 0. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்கே 1, 2, 3 கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஆனால் பட் இதோடைய இதுனா அது 5, 10, 12, 3, 8 இப்படி வச்சுக்கோங்க. 5, 10, 12, 3, 8. இப்போ 5 - 5 0, 5 - 10 5. இங்கே நெகட்டிவ் வேல்யூ கிடையாது. ஓகேவா. இதை வந்து நான் என்ன எடுத்துருக்கேன்னா ஐடென்டிஃபிகேஷன்ஸ்க்காக 1 2 3 4 5 1 2 3 4 5ன்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா எல்லாத்துக்குமே ஆவரேஜ். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் ஃபுல்லாக ஆவரேஜ் பண்ணிவிட்டு நம்ம 4ஆல் தான் டிவைட் பண்ண போகிறோம். ஏன்னா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நமக்கு ஒரு டேர்ம் வந்து 0 தான் இருக்கும், நம்ம அது கன்சிடர் பண்ண தேவையில்லை. அப்போ இங்கே 5 ஃபீல்ட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து எதுனா 4ஆல் தான் டிவைட் பண்ண போகிறோம். அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணி 4ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு இந்த ஆவரேஜ் கிடைக்கும். அதே மாதிரி இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி 4ஆல் டிவைட் பண்ணால் இந்த ஆவரேஜ். இப்போ எல்லாத்துக்குமே நம்ம என்ன கண்டுபிடிச்சாச்சுன்னா ஆவரேஜ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா எது ஹையஸ்ட் வேல்யூன்னு பார்க்கணும். நம்ம கண்டுபிடிச்ச ஆவரேஜில் எது ஹையஸ்ட் வேல்யூன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். இப்போ இதில் எது ஹையஸ்ட் வேல்யூ 5.73. அப்போ அதோடைய நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4. இப்போ இந்த 4ஐ வந்து நம்ம தனியாக எடுத்துடுறோம். ஓகேங்களா. ஹையஸ்ட் வேல்யூ இருக்கிறத தனியாக எடுத்துகிட்டு மீதி பேலன்ஸ் நமக்கு என்னென்ன இருக்குது 1 2 3 5. இப்போ அது ஒரு தனி குரூப்பாக எழுதினோம், இது ஒரு தனி குரூப்பாக எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த 4ஐ நம்ம விட்டுடணும். இதில் இருக்க அந்த 4ஐ நம்ம வந்து விட்டுடணும். 4ஐ விட்டுட்டு மற்ற டேட்டாவெல்லாம் நம்ம எழுதிக்கும் போது நமக்கு இந்த ஆன்சர் இருக்கு இல்லையா. மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும்னா ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். இப்போ ஆவரேஜ் கண்டுபிடிக்கும் பார்த்தீங்கன்னா 5 7 3 ப்ளஸ் எத்தனாடி இது 4 இருந்தாலும் இந்த 0 இருக்கனால 3 தான் கன்சிடர் பண்ணுவோம். அப்போ நம்ம 3ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 3ஆல் டிவைட் பண்ணும் போது இந்த ஆவரேஜ் இந்த வேல்யூ, இந்த 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 2க்கு இந்த வேல்யூ, 3க்கு இந்த வேல்யூ, 5க்கு இந்த வேல்யூ வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம தனியாக பிரித்து வச்சோம் இல்லையா குரூப்பு, அதையோட இது வந்து கம்பேர் பண்ணோம். இப்போ 4ஓட வேல்யூ நமக்கு என்ன இருக்குது 4ல் 1 வந்து 2, 4ல் 2 வந்து 7, 4ல் 3 வந்து 9, 4ல் 5. இப்போ இது 2 இருக்கு இல்லையா. இப்போ இது வந்து நம்ம கண்டுபிடிச்ச ஆவரேஜ். இந்த 4ன்றது நம்ம தனியாக குரூப்பாக கொண்டு போனோம் இல்லையா அதோடைய வேல்யூ. இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். 5 - 2 3. இப்போ இந்த இடத்துல மைனஸ் வேல்யூ வரும். ஓகேவா. இந்த இடத்துல தான் மைனஸ் வேல்யூ வராது, ஆனால் இந்த இடத்துல மைனஸ் வேல்யூ வந்து கண்டிப்பாக வரும். இப்போ இதெல்லாம் மைனஸ் வந்துடுச்சு. இப்போ இதில் ஒரே ஒரு தான் பாசிட்டிவ் இருக்குது. அப்போ இந்த வேல்யூ மட்டும் தான் பாசிட்டிவ், அதோடைய குரூப்னது 1. அப்போது இது வந்து 4ஓட நம்ம கம்பேர் பண்ணனால இது 4 கூட வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். அப்போ 4,1ன்றதை தனியாக எடுத்துகிட்டு மீதி 2 3 5ன்றதை நம்ம வந்து தனியாக எடுத்துக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4,1ன்றது தனியாக போச்சு இல்லையா. அப்போ 2 3 5ன்ற மட்டும் தனியாக போட்டுக்கிட்டு திருப்பி அதே மாதிரி ஆவரேஜ். இப்போ இந்த 3 வேல்யூ 2ஆல் தான் டிவைட் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த இதெல்லாம் கன்சிடர் இல்லைன்னு சொன்னோம் இல்லையா, ஒரு டேட்டா கன்சிடர் கிடையாது எல்லா இதுலையுமே. அப்போ நம்ம ஆவரேஜ் பண்ணும்போது நமக்கு இந்த வேல்யூ வருது.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயரில் ஆவரேஜ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 மட்டும் தான் வந்து 4ஓட வேல்யூ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துக்கிட்டோம். ஆனால் இப்போ நமக்கு என்னது 4,1 4,1 ஆவரேஜை நம்ம வந்து பார்க்கணும். இப்போ இங்கே வந்து என்ன இருக்குது 2 தான் இருக்குது இல்லையா. 2ல் 4ஓட வேல்யூ 2ல் என்ன இருக்குது 7, 4ஓடைய 1ல் என்ன இருக்குது 5. அப்போ இதோடைய ஆவரேஜ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா 2 டேட்டா இருக்குது இல்லையா. அப்போ அதோட ஆவரேஜ் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 5 + 7/2 2 தான் இருக்கு இல்லையா 2 அதோடைய 6. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3ல் வந்து 4ஓட வேல்யூ என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். 3ல் வந்து 1ஓட வேல்யூ என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ 3ல் வந்து 4ஓடைய வேல்யூ வந்து 9ம் 1ஓட வேல்யூ 7 இருக்குது. அப்போ 7 + 9 / 2 8. அதே மாதிரி 5ல் வந்து பார்த்திங்கன்னா 1ஓட வேல்யூ என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். 4ஓட வேல்யூ என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணும். இப்போ வந்து 5ல் பார்த்திங்கன்னா 4ஓட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 5 இருக்குது, 1ஓட வேல்யூ வந்து 3 இருக்குது. அப்போ வந்து 3 + 5/2. அப்போ 4ன்ற வேல்யூ வந்துச்சு. இப்போ இதுக்கான டிஃப்ரென்ஸ் இப்போ ஆவரேஜ் இப்போ 2 - 6 - 4 3 - 8 - 5 3 - 4 - 1. இப்போ எல்லாமே நெகட்டிவ் வேல்யூவாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோன்னா இது பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ நம்ம எடுத்து நம்ம குரூப்பிங் பண்ணுவோம். எல்லாமே நெகட்டிவாக இருக்கிறனால நான் இப்போ என்ன பண்ணேன் இதுலேருந்து தான் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். இல்லை ஹையஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 இருக்குது ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். அப்போது 3. அப்போ இந்த 3ன்றது நம்ம வந்து 4ஓட ஜாயின் பண்ணக்கூடாது. ஏன்னா 4,1 ஆவரேஜ்லேருந்து நம்ம இங்கே செலக்ட் பண்ணால் மட்டும்தான் இப்போ 4,1 ஃபார் எக்ஸாம்பிள் இது எதோட பாசிட்டிவான வேல்யூ இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து நம்ம குரூப் பண்ணுவோம். ஆனால் இதில் இல்லாதனால நம்ம தனியாக எடுத்தனால அப்போ அந்த 3ன்றது எப்படி 4ஐ தனியாக போட்டோமோ அதே மாதிரி நம்ம 3ஐ வந்து தனியாக போட்டுடணும். அண்டு லாஸ்ட்டில் என்ன இருக்குது 2,5. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். ஃபஸ்ட்டு 1 2 3 4 5 போட்டோமா. ஃபஸ்ட்டு 4ன்றது தனியாக இங்கே ஸ்ப்ளிட் பண்ணோம். கரெக்டாக ஃபஸ்ட்டு 4ன்றது தனியாக ஸ்ப்ளிட் பண்ணோம். அப்போ 4ன்றது ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நமக்கு என்ன இருந்துச்சு 1 2 3 4 5ன்றது நமக்கு வந்து இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணோம் 4,1ன்றதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம். ஏன்னா இந்த ஆவரேஜில் நமக்கு கிடச்சதுனால அது 4 கூட நம்ம 1ஐ ஜாயின் பண்ணிட்டோம். அப்போ நமக்கு 4,1. அப்போ 4,1ன்றது பார்த்திங்கன்னா இப்போ இங்கேருந்து 1ம் இங்கேருந்து 4ம் வருது இல்லையா. அப்போ இங்கே ஒரு லிங்க் நம்ம கொடுக்குறோம். 4,1ன்றது நமக்கு வந்து வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2, 3, 5 தனியாக இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா 2,5 நெக்ஸ்ட்டு 3ன்றது தனியாக போயிடுச்சு இல்லையா. அப்போ 3ன்றதுல தனியாக போயிடுச்சு, 2,5ன்றது தனித்தனியாக போயிடுச்சு, 4,1ன்றது தனித்தனியாக போயிடுச்சு. இதான் பார்த்திங்கன்னா இதனுடைய எக்ஸாம்பிள். 1 2 3 4 5ன்றதை குரூப்பாக பிரித்து ஒரு சிங்கிள் கிளஸ்டர் வந்து தனித்தனியாக பிரிக்க தான் பார்த்திங்கன்னா டிவிஷன் மெத்தட். இப்போ இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.